ஏய் அழகு பொண்டாட்டியே வா, இதுதான் நம்ம கோட்டை. என்னாச்சுடி? உறவுக்கு எனக்கு சக்கலத்தி கூப்பிட்டா அக்கா ஆவா. அவ வரணும், ஆரத்தி எடுக்கணும், அப்போதான் அடி எடுத்து வைப்பேன். அப்படி போடுறி. உண்மையான எஜமானினா இப்படி தாண்டி இருக்கணும். எஜமா பொண்டாட்டினா அது நீ தாண்டி. அவ வருவாடி. ஏ மீராபாய், என் பெரிய பொண்டாட்டி, உனக்கு தங்கச்சி வந்திருக்கா. கூட பிறந்தவ இல்ல, பங்கு போட வந்திருக்கா. வந்து ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வா உன் தங்கச்சிய. நான் உயிரோட இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தானே? தப்பா? எதை தப்புன்னு சொல்ற? தப்பு எது சரி எதுன்னு எனக்கே சொல்றியா? உன் கொள்ளு தாத்தாக்கு 12 பொண்டாட்டிங்க, உன் தாத்தாக்கு 8 பொண்டாட்டிங்க. ஏன் அவ்வளவு தூரம் எதுக்கு? உன் அப்பனுக்கு 5 பொண்டாட்டிங்க. ஆனா எனக்கு 2 பேர் தானே. இத கூட பண்ணக்கூடாதா நானு? நான் இதுக்கு சம்மதிக்கலனா? சம்மதிச்சுதான் ஆகணும், இல்ல ஒரேடியா செத்து போகணும். என்ன சம்மதிக்க வைக்கலாம், ஆனா ருத்ரங்கி மக்களை எப்படி சம்மதிக்க வைப்பீங்க? வெளியில வந்து மக்களுக்கு சொல்லு, உனக்கு குழந்தை பிறக்காது, நீ ஒரு மலடின்னு. எனக்கு இப்ப 3வது மாசம். உனக்கு 3வது மாசம் 30வது மாசம் எவனும் இங்க கேட்கல. கதை பேசிட்டு இருக்காத. வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்லு சம்மதம்னு. இல்லனா எனக்குள்ள இருக்கிற உண்மையான பீம்ராவ தேவையில்லாம வெளியே வர வச்சிடாத. புரிஞ்சுதா? ருத்ரங்கி மக்களுக்கு வணக்கம். எஜமானுக்கு வாரிசு இல்லன்னா ருத்ரங்கி தலைமுறையும் அழிஞ்சு போயிடும். இன்னொரு எஜமான நம்ம பார்க்க முடியாது. அதான் என்னோட சம்மதத்துல 2வது கல்யாணம் நடந்துச்சு. இதுல எஜமானோட தப்பு எதுவும் இல்ல. ஏய் ஜோலாபாய், என் பெரிய பொண்டாட்டி மீராபாய் உனக்கு ஆரத்தி எடுக்க வந்திருக்கா. வா. இப்ப என்னாச்சு? காலை கீழே வச்சனா செருப்புக்கு மண்ணு ஒட்டும். ஏய் எஜமா, அப்போ இந்த செருப்புக்கு கேட்டீங்கல்ல? உன்னோட பேர் சொல்லணும்னு தெரியாதா? யோ புருஷா, நான் உனக்கு என்ன ஆவேன்? எனக்கு பொஞ்சாதி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? எனக்கு தேவதன். கேட்டீங்களாடா அடிமைகளா? எஜமானுக்கே தேவதனா, உங்களுக்கு நான் என்ன ஆவேன்? பெரிய தேவதை ஜுவாலாபாய் தேஷ்முக். கேட்டல்ல, அதான். ஏய் ஜுவாலா, வா. எப்படி இருக்கு என் ராஜ்யம்? உன் ராஜ்யமே நான் தான். வா, என்ன அரசாள் யஜமா.
என் புருஷனையே கொல்றதுக்கு அனுப்புனது யாரு? மல்லேஷ், சூர சூர வீரா இடி முழங்கிடவாடா யாரா நீ இங்க எதுக்குடா வந்திருக்க? உன் யமன்டா. ஐயா வெத்தலை பாக்கு. ஓடி. வீரா 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 சூர சூர வீரா யாருகிட்டடா வர? என் தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க. குடிப்பாரடா உங்க தாத்தா விஷத்தை. தைரியம் இருந்தா வந்து ஆடுறா. வீரா 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 தீமைகளை அழித்திட வாடா வாடா வணக்கம் ஐயா. டேய் மல்லேஷ், சொல்லுங்க ஐயா. உன் செருப்படுத்த அவன் கழுத்துல மாட்டு. ஏய் ஏய் வேணாம். இதுக்கப்புறம் நீ செத்த பொணத்துக்கு சமண்டா. ஏய் பீம்ராவ் எஜமான் நாயே, உங்க அம்மா உன் அப்பனுக்கு உன்னை பெத்திருந்தா நீ எஜமானுக்கே பிறந்திருந்தா என்ன கொல்லுடா எஜமான் நாயே. கொல்லுடா. ஆனா ஒரு விஷயம் புஜங்கரா, சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ செத்து மேல போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள் கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கோ. மறுபடியும் மனுஷனா மட்டும் பிறக்க கூடாதுன்னு. அத மீறி பிறந்தான்னு வச்சுக்கோ, அப்பவாத உன்னை உயிரோட விடுறேன். விட்டு வச்சு பாருடா. அவனை தூக்கி வெளில போடுங்க. போறம்போக்கு போய்